பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வர சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர். அவங்கள வந்து நேரடியாக சென்னையில் வந்து ஒரு மண்டபத்தில் பார்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸு வந்தது. வந்த உடனே என்ன பண்ணீங்க, விஜய் ரசிகர், இந்த டிவிகே தொண்டர்கள் முக்கால்வாசி பேர் விஜய் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல். ஏன்னா தன் கட்சியிலேயே வந்து தவறான ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ தொண்டர்கள்லாம் வந்து அது தவறுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அது வந்து ஹெல்த்தியான அரசியல். இதுதான் வந்து நான் வந்து விஜய் ரசிகர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது, விஜயோட தொண்டர்கள்ட்ட எதிர்பார்க்குறது. ஏன்னா ஒரு தப்பான விஷயத்த அது நமக்கு பிடிச்ச நடிகராக இருந்தாலும் சரி, அவர் தலைவராக இருந்தாலும் சரி எடுக்கிறப்போ இது தவறுன்னு வந்து சுட்டி காட்டி சோஷியல் மீடியாவில் உங்களோட கருத்துக்க சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து உண்மையாகவே வரவேற்கத்தக்க விஷயந்தான். அது வந்து நான் ரொம்பவே இப்போது அது நல்லபடியாக அவங்களுக்கு வந்து மூளை வேலை செஞ்சுருக்கு வர்றா, சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு நல்லபடியாக தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா, அதுதான் கரெக்டு, ரைட்டா? பட் என்ன ஆச்சுன்னு தெரில, வித்தின் 1 டேல எவன்லாம் வந்து அந்த கேள்வி கேட்டான் இல்லையா, சென்னைக்கே வந்து அவங்கள பாதிக்கப்பட்ட மக்களை வர சொல்கிறீங்க, இது தவறு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டான் இல்லையா, போஸ்டர் பண்ணான் இல்லையா, அவன் வித்தின் 1 டேல என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அப்படியே ஒரு பல்ட்டி, அந்தல் பல்ட்டி என்ன அடிச்சான் தெரியுமா, தலைவா நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னைக்கு வர வைக்கிறது வந்து முட்டை கொடுத்துட்டு இருக்கான். என்ன பேசுகிறான், அவங்கள சென்னைக்கு வர வச்சா என்ன, உங்களுக்கு என்ன வயிற்றுச்சலுக்குது, உங்களுக்கு என்ன நோவுது, அவங்க வந்துட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முட்டை கொடுத்துட்டு இருக்கான். ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணீங்க. திமுக அதிமுக போன்ற பழைய கட்சிகளுக்கு மாறுதலான, அதாவது மாற்று அரசியலாக ஒரு புதிய கட்சியாக வந்து உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டீங்க, ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அதுதானே உங்களோட மாற்று அரசியல். அவங்க பண்ணதே நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் மாற்று அரசியலே கிடையாது, நீங்களும் அதே குட்டையில் ஒரு மட்டும் தான், ரைட்டா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தலைவர் தப்பு பண்ணுறாரு, அதை எதிர்த்து மறுபடியும் கேள்வி கேட்காம தப்புன்னு தெரிஞ்சு நீங்கள் தான் வந்து வீடியோவும் போடுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே அண்டர் பில்ட் அடித்து அதை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்போனா என்ன அர்த்தம், உங்களுக்கும் வந்து காலாகாலமாக ஆண்டுட்டு இருக்க இந்த கொத்தடிமை திமுக, இந்த ஏடிஎம்கே இவங்கெல்லாம் போல பண்ணுறது தான் நீங்களும் பண்ணிட்டுருங்க, அதே தொண்டர்கள் பண்ணுறது தான் நீங்களும் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமும் கிடையாது.